எல்லாருக்கும் இப்போ பிக் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவியில் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த ஒரு சூப்பரான சீரியல் முடிய போது. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அன்பே வா சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்துட்டாங்களாங்க. ஸோ சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்ச நாளில் அன்பே வா சீரியலை நம்ம சன் டிவியில் இனி பார்க்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த இந்த சீரியல் அது பார்த்திங்கன்னா வருண் பூமிக்காவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. வருமிகா அப்படின்னே பயங்கரமான ஃபேன் பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பூமிகா இருக்கிற மாதிரி காமிச்சதுமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. பூமிகாவை எதுக்கு நீங்கள் வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணீங்க, அவங்க வந்து குவிட் பண்ணதுனால அப்படி பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ஏன் இப்படி பண்ணீங்க, நல்லாவே இல்லை, அதுக்கு பதிலாக கண்மணி பேர் எதுக்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரி வருமிகா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலுமே வருண் கண்மணி பேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. அண்ட் எடுத்து முடிச்ச கையோட அதில் வருணா நடிக்கிறார் இல்லையா, விராட், அவருக்கு வந்து கல்யாணம் இன்னும் 2-3 டேஸில் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எப்படியும் நியூ ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி அதுல பூமிகாவா பண்ண நம்ம டெல்னா டேவிஸ் பாத்தீங்கன்னா சன் டிவில ஆடுகளம் அப்படின்ற சீரியல்ல வந்து கமிட் ஆகி இருக்காங்க சல்மானுல் கூட. ஸோ பயங்கரமான எக்ஸைட்டடா இருக்குது. ரெண்டு பேருமே வேற வேற சீரியல்ல கமிட் ஆகி நடிக்கணும் அப்படிங்கறது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அன்பே வா சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் லிங்க் கூட சொல்லுங்க.